மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் நிரந்தர டயாலிசிஸ் தொழில்நுட்பனர்களை பணியமர்த்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் முக்கிய சிகிச்சையான டயாலிசிஸுக்கு போர்க்கால அடிப்படையில் நிரந்தர பணியாளர்களை பணியமர்த்துவது அவசியம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், வணக்கம். வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. மதுரையைச் சேர்ந்த ஆனந்தராஜ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கின் ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தாலுகா தலைமை மருத்துவமனைகளில் 7 டயாலிசிஸ் தொழில்நுட்பங்களே நிரந்தரமாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. அதன் முக்கியத்துவம் கருதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது நீதிமன்றம் தகுதியான டயாலிசிஸ் தொழில்நுட்ப அந்த பணியமர்த்த உரிய நடவடிக்கை எடுக்க கடந்த உத்தரவில் தெரிவித்திருந்தது. அதன் பின்னர் 6 ஆண்டுகள் கழித்து மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் தரப்பில் டயாலிசிஸ் தொழில்நுட்பத்திற்கான தேர்வு அறிவிப்பு வெளியானது. ஆனால் தற்காலிக அடிப்படையிலேயே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 2050 டயாலிசிஸ் கருவிகள் அரசு மருத்துவமனை மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் உள்ளன. தற்காலிக பணியாளர்கள் அமர்த்துவதால் ஊதியம் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பு வந்தால் அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்று விடுவார்கள் என, அதே போன்று நிரந்தர பணியாளர்கள் அமர்த்தப்பட வேண்டும், தொழில்நுட்ப பணியமர்த்த உத்தரவிட வேண்டும் எனவும் இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் மருத்துவ ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கீழ் உள்ள மருத்துவமனைகளில் 768 இயந்திரங்கள் இருப்பதாகவும் அவற்றில் 690 இயந்திரங்கள் இயங்கும் நிலையில் இருப்பதாகவும் ஒரு மாதத்தில் சராசரியாக 5807 நோயாளிகள் டயாலிசிஸ் செய்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கூடுதலாக டயாலிசிஸ் இயந்திரங்கள் வாங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் டயாலிசிஸ் இயந்திரங்களை இயக்கும் நபர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 10 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 4 ஆண்டுகளாக டயாலிசிஸ் படிப்பு வழங்கப்பட்டு வருகிறது. 4 ஆண்டுகளுக்கு கல்லூரி மாணவ பயன்படுத்தப்படும் நிலையில் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் வேலைவாய்ப்பு முக்கியத்துவமானது, முக்கிய சிகிச்சை பகுதிகளில் நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். அரசு தரப்பில் 5 மாத கால அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் 688 டயாலிசிஸ் இயந்திரங்கள் இருக்கும் நிலையில் தற்காலிக பணியாளர்கள் மற்றும் பயிற்சி மாணவர்களை கொண்டு அவற்றை கையாண்டு வருவது துரதிருஷ்டவசமானது எனவும், முக்கிய சிகிச்சை பகுதியான டயாலிசிஸ் பகுதியில் நிரந்தர பணியாளர்களை கொண்டு போர்க்கால அடிப்படையில் நிரப்புவதை அவசியமானது. இதற்கு 5 மாத கால அவகாசம் வழங்க இயலாது. ஆகவே உரிய முடிவை எடுத்து தெரிவிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.